ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸ்விங் செட்டப்க்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி இந்த மாதிரி க்ரக்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் சீரியஸ் வந்து டு கீப் இட் சிம்பிள். நான் சொன்ன மாதிரி வி ஹேட் 2 patterns and 3 levels. ஸோ இது வந்து இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ட்ரேடிங் செட்டப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ஐ தாட் I'll probably just touch on 2 or 3 additional factors. இது வந்து நான் இனிஷியலாக யூஸ் பண்ணதில்லை. நான் இனிஷியலாக வந்து ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் இந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் லெவல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஆஃப்டர் ட்ரேட் செட்டப்ஸ் வந்து என்னால் ப்ராப்பராக பண்ண முடிஞ்சதுக்கப்புறம், என்ட்ரி எக்ஸிட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், நம்ம வந்து இந்த எமோஷனல் மைண்ட் செட் வந்து ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு ரிஃபைன். அதாவது என்னோட சக்ஸஸ் ரேட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு நான் தேடும்போது, நான் அதே மாதிரி அகெயின் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இருந்தது. அதில் நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரரில் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபிபனாச்சி. அது இல்லாமல் ஐ யூஸ் வால்யூம் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம். அது NSE-லேயே இருக்கும். அதே மாதிரி அது உங்களோட ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். இது இல்லாமல் இன்னொன்று வந்து 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். 200 DMA வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. இது வந்து எல்லா ஸ்டாக்ஸுக்கும் அப்ளை ஆகாது. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டாக்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். லைக் கொஞ்சம் சைக்கிளிக்கலாக இருக்கிற ஸ்டாக்ஸ் மாதிரி. அதாவது ஒரு பீரியட் ஆஃப் தி இயரில் வந்து ஒரு ப்ரைஸ் ஜாஸ்தியாகும், அதுக்கப்புறம் கம்மியாகும், அந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் மேபி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது கூட ஓகே. பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை நம்ம லைவ் எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் வந்து HFCLோட டெய்லி சார்ட்டில் இப்போ இருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் வந்து எப்படி இதில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் வால்யூம்னு கொடுத்தோம்னா அது அங்கே தான் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது வால்யூமில் வந்து க்ரீன் அண்ட் ரெட் அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த டே வந்து க்ரீனில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது க்ரீனில் இருக்கும், இல்லை ரெட்டில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா ரெட்டில் இருக்கும். ஸோ வால்யூமுக்கு க்ரீன் ஆர் ரெட் டசன்ட் மேட்டர். இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதோட இந்த பாரோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப ஹைட்டாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி நிறைய வால்யூம் இருந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். கம்மியாக இருந்தது, இப்போ சின்னதாக இருக்குதுன்னா வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வேணும்னா NSE சைட்டில் நான் முன்னாடி காட்டின மாதிரி நீங்கள் அதில் போய் டேரெக்டாகவே பார்க்கலாம். பட் இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ட்ரேட் செட்டப்புக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, வால்யூமை பேஸ் பண்ணி ட்ரேட் செட்டப் பண்ண முடியாது. பட் நீங்கள் பண்ணியிருக்கிற ட்ரேட் செட்டப்புக்கான கன்விக்ஷனையோ இல்லை ப்ராபபிலிட்டியோ வந்து அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வால்யூமை வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து இப்போ ஆகஸ்ட் 23 பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்துருக்கு. பட் அதுக்கப்புறம் அது பெரிய ஸ்பைக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய ஸ்பைக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குள்ளே வருது அப்படின்னா மோஸ்ட்லி இட் மீன்ஸ் பிக் பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் இன். இப்போ FII DIAs வந்து உள்ளே வந்து வாங்குறாங்க. ஏன்னா இவ்வளோ வால்யூம் ஸ்பைக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக வாங்கணும், ரொம்ப பெரிய க்ரோர்ஸில் வந்து வாங்கணும். இந்த ரீட்டைலர்ஸ்னாலாம் இவ்வளோ பெரிய ஸ்பைக் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து FII DIAs இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் அந்த ஸ்டாக்கில் வந்து ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஸோ தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இட் குட் மூவ் அப்படின்னு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வால்யூம் வந்து டை டவுன் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கன்சல்டேட் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை வந்து டவுன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா கூட வால்யூம் இருக்கும், ஏன்னா வந்து நிறைய செல்லிங் இருக்கும். பட் இந்த மாதிரி வால்யூம் டை டவுன் ஆகுது அப்படின்னா மோஸ்ட்லி சைட்வேஸில் போக போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் அதிகமாகிட்டு இருக்கிற டைமில் அதிகமாகிட்டு இருக்கு, ஒரு பாயிண்டில் அது டை டவுன் ஆகுது, மறுபடியும் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகுது, மறுபடியும் வந்து வால்யூம் பீக் ஆகும்போது ப்ரைஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வால்யூமை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுவே வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இண்டிகேட்டர் இருக்கும். அதை நம்ம போட்டோம்னா லைக் இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இதை வந்து நீங்கள் வந்து 200 இதோட லென்த்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம். 200 இது பேசிக்கலி என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ டெய்லி சார்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இங்கே நம்ம இப்போ 10 அப்படின்னு கொடுக்குறோம்னா லாஸ்ட் 10 டேஸோட ஆவரேஜை வந்து இது பிளாட் பண்ணும். இப்போ நம்ம 200 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா 200 டேஸோட ஆவரேஜை வந்து இது இங்கே பிளாட் பண்ணும். ஸோ ஜென்ரலாக நம்ம எந்த ஸ்டாக்குக்குமே வந்து இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 200 DMAக்கு மேலே அந்த ஸ்டாக் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். 200க்கு இது கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா அது வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் வில் ரிவர்ஸ் ஆன் தி 200 DMA. இதில் வந்து எது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 200 DMAவை வந்து அது பிரேக் பண்ணுற பாயிண்ட் வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த பாயிண்ட் இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் வச்சிருந்து இது நம்மளோட ட்ரேட் செட்டப்க்கு ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு அடிஷனல் கான்ஃபிடன்ஸாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 200 DMA பிரேக் ஆகுது அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. பட் இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இப்போ முக்கியமாக நம்ம ஃபிபனாசி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபிபனாசி வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாருமே மேக்ஸில் படிச்சிருப்போம். இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் which like adds to its previous number. இப்போ 1 1 2 அதுக்கப்புறம் 1 2 ஆட் பண்ணி 3 2 3 ஆட் பண்ணி 5 3 5 ஆட் பண்ணி 8 11 அந்த மாதிரி வந்து ஃபிபனாசி போகும். அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து நமக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பிஹெச்டிலாம் நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்மளால் 4 காசு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் மேட்டர். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து 2 இருக்குது. ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டாக் வந்து இங்கே கீழே இருந்து இங்கே வரைக்கும் மேலே போயிட்டு அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிற பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இது எந்த இடத்துல மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த இடத்துல இருந்து அது இங்கே வரைக்கும் இப்படி போய் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி கீழே வர்றது வந்து இப்படி கீழே போயிட்டே இருக்குமா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சப்போர்ட் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இல்லை வந்து நம்மளோட 52 வீக் ஹை, இல்லை வந்து ஏதாவது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். தட் வில் ஹெல்ப். அது இல்லாமல் வேற என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபிபனாசி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் அந்த பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தோன்னா, இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்விங் இருந்திருக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த 5 லெவல் வந்து மார்க் ஆகும். 23.6 38.2 50 61.8 78.6. இதில் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான லெவல் அப்படின்னு எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து 61.8. பட் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து விசிபிளாக நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த 38.2 50 61.8 இந்த 3 பாயிண்ட்லேயும் வந்து ரிவர்சல் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய மொமெண்டமில் வந்து மேலே போயிருக்கு அண்ட் இட் டேக்ஸ் அ புல் பேக் ஹியர் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ரெஸ்டிங் ஜோன் மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதாவது கொஞ்சம் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இட் வில் மூவ் பேக் அப். அது வந்து எந்த லெவலில் இருந்து ஆகுது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 38.2 ஆகலாம், 50 ஆகலாம், 61.8 ஆகலாம். ரொம்ப ஹை மொமெண்டமில் இருக்கிற ஸ்டாக் அப்படின்னா 23.6லேயே வந்து கூட ஆகும். பட் இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸில் வந்து அது ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இது பார்த்தோம்னா, இதே மாதிரி நம்ம இன்னொன்று கூட இதுலேயே பார்க்கலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த லெவல் இப்போ இங்கிருந்து இது இவ்வளோ தூரம் போயிருக்குல்ல, ஸோ 50ல் வந்து 2 தடவை அது ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிவர்சல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரேட் செட்டப் பண்ணிட்டோம், பட் வந்து அது டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னா, அது ஸ்டாப் லாஸை போய் ஹிட் பண்ணிடுமா, இல்லை நம்ம ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணலாம், புல் பேக்குக்காக வெயிட் பண்ணுறதா அப்படிங்கிறத வந்து இந்த ஃபிபனாசி யூஸ் பண்ணி நம்மளால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் அது ஃபிபனாசியில் வந்துட்டு இல்லை அது புல் பேக் இல்லை அப்படின்னு நமக்கு காட்டுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட எக்ஸிட் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் 10% ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 8%ல் வரும்போது ஒரு 2% கட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி அப்வர்ட் மொமெண்டம்க்கு வந்து இதை நம்ம பார்த்தோம். இதை வந்து நம்ம ரிவர்சலுக்கும் வந்து பண்ண முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்கிருந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கிறதையும் வந்து அதே மாதிரி பிளாட் பண்ணணும் அப்படின்னா, இது எங்கே வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து இது ஓரளவுக்கு காட்டும். இப்போ 50 லெவலில் 61.8 லெவலில் 78.6 லெவலில் இந்த மாதிரி வந்து அது ரிவர்சல் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இது சொல்லும். இது வந்து ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட். இது வந்து நார்மலாக நம்ம புல்பேக்காக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து ஃபிப் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்போர்ட் மொமெண்டமில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கோ இல்லை டவுன்வர்ட் மொமெண்டமில் இருக்கிற ஸ்டாக்கோ வந்து இப்போ நம்ம ஸ்விங்குக்கு வந்து அப்போர்ட் மொமெண்டம் மட்டுமே பார்க்குறோம். இது வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்விங் கொடுத்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்விங். ஸோ இந்த ஸ்விங் எடுத்து இது மறுபடியும் இந்த இடத்துல வந்து புல் பேக் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்கிருந்து இது போச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் இது போகும் அப்படிங்கிறத வந்து இது வச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்விங்குக்கு அது கொடுத்துருக்கிற ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 153 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும் அப்படின்னு வந்து அது சொல்லுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா எக்ஸாக்டாக அந்த 61.8ல் ரிவர்சல் இருக்குது. மறுபடியும் வந்து அது 0 வரைக்குமே வந்துட்டு மறுபடியும் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இது மறுபடியும் இந்த புல் பேக்கு இதையும் வந்து நம்ம ரிவர்சலாக கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது இங்கிருந்து இப்படி போயிருக்கு, மறுபடியும் இங்கே புல் பேக் ஆகிறது, மேபி இங்கே வரலாம் இல்லை இங்கே வரலாம், இங்கே வந்துட்டு மறுபடியும் இது வந்து இப்படி போகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான். இது எக்ஸாக்டாக இப்படி தான் நடக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. பட் லைக் நம்ம ரொம்ப முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி கேம். நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி எவ்வளோ தூரம் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணி போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட ட்ரேட் கன்விக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இம்மீடியட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் இது இல்லாமையும் வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நம்ம சொன்ன பேட்டர்ன்ஸ் அண்ட் லெவல்ஸை மட்டுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கன்விக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும்.